everyone's love remembrances. உங்கள் அனைவருடைய அன்பை நினைவுகளையும் எடுத்துக்கொண்டு பாபாவிடம் வதனத்திற்கு போக் எடுத்து சென்றேன். Of course, those who are sitting here and all those Avyakti Parivar இங்கு அமர்ந்திருக்கிற அனைவரும் worldwide. மற்றும் அபியத்து பரிவாரில் இருக்கிற அனைத்து குழந்தைகள் மற்றும் உலகத்தில் இருக்கிற அனைத்து Image of love, ஆத்மாக்களினதும் full of love. அன்பை Baba accepted Bhog. அன்பையும் எடுத்துக்கொண்டு போக் எடுத்துக்கொண்டு பாபாவிடம் சென்றேன். பாபா அன்புடன் அந்த போகை ஏற்றுக்கொண்டார். In Lokik way also it's a journey, but you are on spiritual journey. பௌதிக வாழ்க்கையிலும் கூட ஒரு பயணம் இருக்கின்றது. அதே போல இங்கும் ஆன்மீக பயணம். Fast in time. இந்த ஆன்மீக பயணத்துல Keep to your speed and try மிக to avoid any obstacles. தடைகளை மீறி சரியான நேரத்துல நாங்க பயணம் செய்ய வேண்டும். Like பாபா you கூறினார், think that your destination, நீங்கள் நினைக்கின்றீர்கள் destination in life, உங்களுடைய but now you always keep that your destination is to be like முக்தி Baba. முக்தி அண்ட் ஜீவன் முக்தி தான் உங்களுடைய On journey, you need to keep Baba's டெஸ்டினேஷன், உங்களுடைய So என்று if இவ்வளவு நாளும் இருந்தீர்கள். இப்பொழுது பாபாவை போல் ஆகுவதுதான் எங்களுடைய இலக்கு. so through your intellect, உங்களுடைய புத்தியின் மூலம் in practical life, உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் நீங்கள் Baba's company, that ம், you remember செய்கின்ற அனைத்து கர்மங்களிலும் பாபாவை உங்களுடைய சகபாடியாக கொண்டிருங்கள். to become like Baba. அப்பொழுது பாபாவை போன்று Keep ஆக முடியும். ஏனெனில் inspiration அந்த to பாபாவினுடைய சகவாசம் உங்களை எந்நேரமும் beautiful Baba. பாபாவுடன் இணைத்து வைத்திருக்கும். Destination is to be like Baba. And to make this journey, இந்த ஆன்மீக பயணம் this destination, you need Baba's company. So after that, Baba said that Baba can see that each one is making effort. பாபா கூறினார், அனைத்து ஒவ்வொருவரும் தனித்தனியே It is possible. Keep experiencing belonging, love, protection of Baba. உங்களுடைய இலக்கை வைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும், அதாவது உங்களுடைய பயண இலக்கு பாபாவை போலாகுவது. நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே அந்த பயணத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். Accumulating of the Lokik world, all your karmic accounts, உங்களுடைய பௌதிக any obstacle. But Baba would say that பயணத்திலும் கூட எந்த தடைகளும் இருப்பதை நீங்கள் விரும்புவதில்லை. அதே போல இந்த ஆன்மீக பயணத்திலும் கூட தடைகள் எதுவுமின்றி நீங்கள் பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. obstacle. But don't give lot of time, not a long stop. உங்களுடைய இந்த பயண இலக்கு நீண்ட நேரம் எடுக்கக்கூடாது. The influence எடுக்குமாயின் நீங்கள் உங்களுடைய இலக்கை சென்றடைவது தாமதமாகும். or anyone's company வேறு யாருடைய would make you சகவாசமும் உங்களுடைய அந்த பயண இலக்கை தாமதமாக்கும். so constantly ஆகவே சதா தொடர்ந்தும் Srimad, பாபாவினுடைய அந்த ஸ்ரீமத்தை நினைவு செய்யுங்கள். make you keep அந்த ஸ்ரீமத் on உங்களை அந்த பயண இலக்கை நோக்கி வேகமாக பயணம் செய்ய உதவி செய்யும். of influence, then you could make a long stop. வேறு ஏதாவது உறவுகளின் தாக்கம் உங்களுடைய பயண இலக்கை Reaching destination, நீங்கள் அடைவதை தாமதமாக்கும். but in time. ஆனால் பயணம் என்பது நீங்கள் பயண இலக்கை எவ்வளவுக்கு விரைவாக அடைய முடியுமோ அவ்வளவுக்கு விரைவாக அடைவதுதான் Ocean of love, ocean of peace, you have to be master now. நீங்கள் இப்பொழுது மாஸ்டர் எஜமானனாக வேண்டும். Stage of நீங்கள் being master. அன்பு கடல், அமைதி கடல், சாந்த கடல், அப்படியே அனைத்தினதும் கடலாக வேண்டும். நீங்கள் எஜமானனாக வேண்டும். To reaching to destination,
பாபாவை போல் ஆகுவதுதான் இப்பொழுது உங்களுடைய பயண இலக்காகும். முன்னர் முக்தி தாமத்தை அடைவதும் ஜீவன் முக்தி இரண்டையும் அடைவது உங்களுடைய இலக்காக இருந்தது. இப்பொழுது பாபாவை போன்று நீங்களும் ஆகுவதுதான் உங்களுடைய இலக்காக இருக்கின்றது என்று பாபா கூறினார். ஓம் சாந்தி. समझ के कनेक्शन जोड़ा तो एक दिन में भी நீங்கள் தந்தை என புரிந்து தொடர்பை இணைத்தாலும் ஒரே நாளிலும் கூட ஆஸ்தியை பெறலாம். அதற்கு மாறாக நீங்கள் இது நன்றாக இருக்கிறது, ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது, அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதல்ல. குழந்தைகளே, ஆஸ்திக்கு அதிகாரிகள் புரிபவர்கள். நீங்கள் அதிகாரிகள், நீங்கள் புரிபவர்கள் அல்லது பார்ப்பவர்கள் அல்ல. ஒரு நாளில் நீங்கள் இதயத்திலிருந்து தந்தை என ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ஆஸ்திக்கு அதிகாரியாகலாம். நீங்கள் அனைவரும் அதிகாரிகள் தானே? நீங்கள் அனைவரும் பிரம்மகுமாரிகள், பிரம்மகுமாரர்கள் அல்லது நீங்கள் அவ்வாறு ஆகிக் கொண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் அவ்வாறு ஆகிவிட்டீர்கள் தானே? அல்லது ஆகிக்கொண்டிருக்கின்றீர்களா? யாரேனும் உங்களை மாற்றிவிட முடியுமா? அது சாத்தியமா? நீங்க பிரம்மகுமார் குமாரிகளுக்கு பதிலாக சாதாரண குமாரியாக மட்டும் இருங்கள் என்று யாராவது கூறினால் நீங்கள் மாற மாட்டீர்கள் தானே? பிரம்மகுமார் குமாரிகள் ஆகுவதால் ஏற்படும் நன்மைகள் எத்தனை நன்மைகள், எத்தனை ஒரு பிறவிக்கான லாபம் அல்ல, அது பல பிறவிகளுக்கான லாபம் உள்ளது. முயற்சி செய்வது என்னவோ பாதி பிறவி அல்லது முக்கால் பிறவிக்குத்தான், ஆனால் அது பலனோ பல பிறவிகளுக்கான லாபமாகும். பாப்தாதா இந்த நேரம் தற்சமயம் நேரத்துக்கேற்ப ஒரு விஷயத்தில் முக்கிய கவனத்தை திருப்புகின்றார். ஏனென்றால் பாப்தாதா குழந்தைகளினுடைய ரிசல்ட்டை பார்த்து கொண்டே இருக்கின்றார். உங்களுடைய ரிசல்ட்டை பார்க்கிற போது உங்களுடைய தைரியம் மிக நன்றாக இருக்கின்றது. உங்களுடைய லட்சியமும் மிக நன்றாகவே இருக்கின்றது. லட்சியத்துக்கேற்ப இதுவரையிலும் of happiness. மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். மகிழ்ச்சியின் பாக்கியத்தை கொண்டிருங்கள். மகிழ்ச்சியாகவும் புன்சிரிப்புடனும் இருங்கள். என்னுடையது என்ற நீண்ட பட்டியலை முடித்து விடுங்கள். மகிழ்ச்சியில் பாடவும் ஆடவும் தெரிந்த விட்டில் பூச்சிகளை ஆன்மீக சுடர் விரும்புகின்றது. இதற்காக என்னுடையது என்ற நீண்ட பட்டியலை முடித்து விடுங்கள். என் பேரன், என் வீடு, என் மருமகள் என பலரை மறந்து ஒரே ஒருவரை மட்டும் நினைவில் வையுங்கள். அப்பொழுது நீங்கள் உழைப்பிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுவீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த பரிவாருக்கு உங்கள் அனைவரையும்
வரவேற்கின்றோம். இன்றைய தினம் 2 மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். மகிழ்ச்சியின் பாக்கியத்தை கொண்டிருங்கள். மகிழ்ச்சியாகவும் புன்னகையுடனும் இருங்கள். என்னுடையது என்ற நீண்ட பட்டியலை முடித்து விடுங்கள். இப்பொழுது மோகினி தீதி கூறுவதை கேட்போம். என்று நீண்ட பட்டியலை முடித்து விடுங்கள். Om Shanti. Happy ஓம் சாந்தி. உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான சத்குருவார் தினம். பாபா எங்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றார்? You must have heard that there was a time we used to send children to Gurukul, right? முந்தைய ஒரு காலத்துல நாங்க குழந்தைகளை குருகுலத்துக்கு அனுப்புவோம். To say divide the life where அவர்கள் கூறுவார்கள், years of pure 25 வருட வாழ்க்கை, அவர்கள் வாழ்க்கை காலத்தை பிரிப்பார்கள். 25 வருடம் பௌதிக வாழ்க்கை, so even they show that Lord Rama, Lord Krishna, they all also went to Gurukul. மீதி காலம் Gurukul, what they teach சந்நியாசத்துக்கானது. அந்த மாதிரி of life and இந்த குருகுலத்துல அவர்கள் வாழ்க்கைக்கான how to govern with those டிசிப்ளின், அதாவது நல்ல பழக்க வழக்கங்களை அவர்கள் கற்பிப்பார்கள். So everything was taught by Guru. குரு தான் அதனை கற்பிப்பார். அங்கு Baba also wants us to பாபாவும் not only as father, teacher, but also as Sadguru. பாபா எங்களையும் For us, பாபாவை போலாகுவது தான் விரும்புகின்றார். தனிய is very auspicious. தந்தையாகவோ ஆசிரியராகவோ மாத்திரமல்ல, சத்குருவாகவும் கூட நாங்கள் பாபாவை போன்று ஆக வேண்டும். So what their aim always is that அவர்களுடைய இலக்கு என்ன? எப்பொழுதும் அவர்களுக்கு குரு என்னென்னலாம் கற்பிக்கின்றாரோ follow properly, அவர்கள் அதனை சரிவர பின்பற்ற வேண்டும். almost become like Guru. ஆஹ் கிட்டமுட்ட அந்த குரு மாதிரியே அவர்கள் ஆகுவார்கள். Before, like we used to say, what is your aim? Mukti, Jivan Mukti. Right? முன்னர் நாங்கள் என்ன சொல்லுவோம்? எங்களுடைய இலக்கு என்னென்று கேட்டால் முக்தியும் Constantly ஜீவன் முக்தி. ஆனால் இன்று பாபா என்ன சொல்லுகின்றார்? I have to be like Baba. தொடர்ச்சியாக, அதாவது சதா நாங்கள் பாபாவை போன்று வர வேண்டும் என்பதுதான் இப்பொழுது எங்களுடைய இலக்காக இருக்கின்றது. Like Baba. பாபாவை போல் ஆகுவது மிகவும் இலகுவானது. எனக்கு அது மிகவும் பிடித்திருக்கின்றது. நாங்கள் எப்பொழுதும் பாபாவினுடைய சகவாசத்தை கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் பாபாவை போல் ஆகுவது இலகுவானதாகும். But our company is not only good, எங்களுடைய சகவாசம் பாபாவுடன் என்றால் மிக மிக உயர்ந்த ஒரு சகவாசம். so it was very beautiful and Baba gives lots of love. இது மிக மிக அழகான ஒரு அனுபவம். பாபா மிக 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 அன்பை அள்ளி வழங்குகின்றார். அதிக அளவு அன்பை அள்ளி வழங்குகின்றார். இந்த உலகத்துல எது உண்மையான அன்பு? I know many souls now are saying பல ஆத்மாக்கள் கூறுகின்றார்கள், to this family, நாங்கள் just இந்த Kumari, பிரம்மகுமாரிகள் குடும்பத்துக்கு நாங்கள் சொந்தமானவர்கள். நாங்கள் எங்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் எங்களுக்கு அங்கே அனைத்தும் கிடைக்கின்றது. but they want to அவர்களுக்கு சொந்த குடும்பங்கள், சொந்த உறவுகள் இருந்தாலும் அவர்கள் மிகவும் மிகவும் பிரம்மகுமாரிகளின் குடும்பத்துக்கு நெருக்கமாக வருகின்றார்கள். அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். happening more and more. அது இந்த நாட்கள்ல மிக அதிகமாக நடக்கின்றது. Is giving us awake the signal பாபா அவ்வியத்த சிக்னல் எங்களுக்கு tomorrow. தேவையான வீட்டு வேலை தந்திருக்கின்றார். நாளைக்கான எங்களுடைய வீட்டு வேலையானது என்னது தந்திருக்கின்றார்? Especially mine. நானும் எனதும் என்ற அந்த பட்டியலை முடித்து விடுங்கள். முக்கியமாக என்னுடையது என்ற நீண்ட பட்டியலை முடித்து விடுங்கள். உறவு முறைகள் Call it, நிச்சயம் anasakt pyar, in the sense of it's a love but very detached. அன்பு இருக்க வேண்டும் உறவு முறைகளில், ஆனால் மிகவும் Relationship
உறவு அன்பு இருக்க வேண்டும், ஆனால் பற்றற்று இருக்க வேண்டும். our relationship is not in the body. Sometimes I think that all those who are around us, we are together, they all are our spiritual brothers and sisters. Right? We have lot of love for, அனைவரும் எங்களுடைய ஆன்மீக சகோதர சகோதரிகள். but there is no attachment because of soul conscious relationship. எங்களுக்கு அவர்கள் சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் நாங்கள் ஆன்மீக உறவு முறையை கொண்டிருப்பதால் எங்களுக்கு அவர்கள் மீது பற்றி இருப்பதில்லை. எங்களுக்கு அவர்கள் மீது அன்புதான் இருக்கின்றது. அதே போல உங்களுடைய பௌதீக உறவு முறைகளிலும் கூட நீங்கள் இந்த ஆன்மீக உறவு முறையை கொண்டிருங்கள். சோல் கான்சியஸ், ஆன்மீக உணர்வு, ஆன்மீக. At least in my time, we always thought it's like Lokik. We said Lokik. என்னுடைய காலத்துல, என்னுடைய குழந்தை பிராயத்துல நாங்க அந்த நாட்கள்ல நாங்க சொல்லுவோம் பௌதிக குடும்பத்தினர், பௌதிக உறவினர். இந்த நாட்கள்ல நிறைய விஷயம் மாற்றம் அடைந்து விட்டது. இந்த காலத்துல இனிமா எல்லாரும் எல்லாமே என்னுடையது என்று சொல்லுவார்கள். முன்னர் அந்த பட்டியல் எல்லைக்குட்பட்டதாக இருந்தது. இப்ப மிகவும் நீண்ட பட்டியல். ஆகவே பாபா நாளைக்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்க வீட்டு வேலை என்னுடையது என்ற நீண்ட பட்டியலை முடித்து விடுங்கள். மகிழ்ச்சியில் பாடவும் ஆடவும் தெரிந்த விட்டில் பூச்சிகளை ஆன்மீக சூடர் விரும்புகின்றது. யாருக்கு பாடவும் ஆடவும் விருப்பம்? யாருக்கெல்லாம் விருப்பம்? பூமி பெண்ணுக்கு நல்ல விருப்பம். ஒரு சிஸ்டர் பொம்பையில் இருந்தாங்க. அவர் எப்பொழுது உங்களை எப்ப நாங்க அவரை பார்த்தாலும், எந்த நேரத்துல பார்த்தாலும் அவர் எந்த நேரத்திலும் பாடி ஆடிக்கொண்டிருப்பார். எனக்கு அவருடைய பெயரை மறந்து விட்டேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரியான ஆத்மாக்களை அனைவருக்கும் பிடிக்கும், அனைவரும் விரும்புவார்கள். ஏனென்றால் அவர்கள் இலகுத்தன்மையாக இருப்பார்கள். ஆகவே பாபா கூறுகின்றார், my grandchild, my home, my என்னுடையது என்ற நீண்ட பட்டியலை முடித்து விடுங்கள். என் பேரன், என் வீடு, என் மருமகன் என பலரை மறந்து ஒரே ஒருவரை மட்டும் நினைவில் வையுங்கள். அப்பொழுது நீங்கள் உழைப்பிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுவீர்கள். உங்களை என்னெல்லாம் குழப்பத்துக்குள்ளாக்குகின்றதோ, தடுக்கின்றதோ, துன்பத்துக்குள்ளாகின்றதோ அவை அனைத்தும் மறைந்துவிடும். ஒன்றில் அனைவரும் என்னுடையவர் என்று நினைப்பீர்கள், அல்லாது ஒருவருமே என்னுடையவர் என்று நினைக்க மாட்டீர்கள். நாங்கள் அனைவரும் ஒருவருக்கு சொந்தமானவர்கள் என்று நினைக்கின்ற பொழுது அங்கு அதிகளவு அன்பிருக்கின்றது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. Om Shanti, Om Shanti. What a beautiful Bog message to keep Baba. மிக அழகான போக் செய்தியை தந்திருக்கின்றீர்கள். Something that Baba said in the clip that we played from Sunday. போன ஞாயிற்றுக்கிழமை நாங்க கொடுத்த பாப்டடா மேன்மையான வாசகங்கள்ல ஒரு செகண்ட்ல I was thinking about this, that we go in this human level of, oh, I have to do this much and I have to do this. நாங்க மனித சிந்தனையில எப்படி யோசிக்கிறோம்? நாங்க இவ்வளவு செய்ய வேண்டும், அவ்வளவு செய்ய வேண்டும், இவ்வளவு நேரத்தில் இவ்வளவு செய்ய வேண்டும். பாபா கூறுகின்றார், ஆனால் இந்த ஒரு நாள்லயே நீங்க முழு ஆஸ்தியையும் கோர முடியும் என்று. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு குழந்தை தந்தை அல்லது பெற்றோருடைய உரிமையை எடுத்துக்கொள்றது. ஏனென்றால் ஒரு குழந்தை முதிர்ச்சி அடைந்த உடனே அவருக்கு அந்த ஆஸ்தி கிடைக்கின்றது, ஒரு பெற்றோருடைய ஆஸ்தி.
ஏனெண்டா அப்ப அவர் முதிர்ச்சி அடைந்த உடனே அவருக்கு தெரியும் அந்த ஆஸ்தியை எப்படி கையாளுவது I அப்படின்ட்டு. remember when I came to Baba and I got ஆனா எனக்கு introduced to நினைவிருக்கின்றது, Baba, I felt so பாபாவினுடைய அறிமுகம் கிடைத்தவுடனேயே எனக்கு அந்த போதை இருந்தது. நான் ஒரு it's about வாரிசு குழந்தை என்ற அந்த போதை எனக்கு உடனடியாக கிடைத்துவிட்டது. they all depend நான் on me. நான் வாரிசு, நான் மாஸ்டர், நான் அனைத்துக்கும் எஜமானன். Intoxication. அந்த போதை எனக்கு இருந்தது. Actually, we do get same moment. You are அந்த inheriting நேரத்திலேயே your inheritance. நாங்கள் ஆன்மீக பிறப்பு எப்போ எடுக்கின்றோமோ அந்த நேரத்திலேயே நாங்கள் அனைத்து ஆஸ்திக்கும் உரிமையுடையவர்கள் ஆகுகின்றோம். பாபாவிடம் என்னெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தும் எனக்கு சொந்தமானது Yes, என்ற yes, definitely. என்று நாங்கள் உணர ஆரம்பிக்கின்றோம். Something Baba said today in the Sakar. இன்று பாபா சாக்கார முரளியில் என்ன கூறியிருக்கின்றார்கள்? He's changing us from human beings into பாபா deities. கூறுகின்றார், நீங்கள் உங்களை மனித பிறவியிலிருந்து தெய்வ பிறவியாக மாற்றுகின்றேன் என்று. எவ்வளவு ஒரு பெரிய மாற்றம், மாற்றத்துக்கு எங்களை உள்ளாக்குகின்றார். But this is like a quantum transformation. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஒரு மனித பிறவியிலிருந்து தெய்வ பிறவியாக மாற்றுவது, தேவதையாக மாற்றுவது. Right now we need to become these நீங்கள் இந்த மாதிரி தெய்வீக பிறவியாக நாங்கள் மாறுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். நாங்கள் தேவர்களாக தேவதைகளாக இருந்திருக்கின்றோம். I have to inculcate. நான் அந்த And then அந்த I தகமைகளை realized இப்பொழுது எனக்குள்ளே கிரகிக்க வேண்டும், so normal. இன்கல்கேட் பண்ண வேண்டும். Because I was dating. We நான் அவ்வாறு இருந்திருக்கின்றேன். நான் தேவர்களாக தேவியர்களாக இருந்திருக்கின்றேன், டெய்டிஸாக இருந்திருக்கின்றேன். children are also called gods and goddesses. ஒரு தேவர் அல்லது தேவியர் இருந்தால் அவர்களுடைய குழந்தைகள் அனைவரும் தேவதேவியர்கள் தான். Eternal divinity will begin first. அந்த உள்ளார்ந்தமான தெய்வீகத்தன்மை அவர்களுக்கிடம் உள்ளார்ந்தமாக இருக்கும். I was thinking now when Baba says பாபா கூறும் பொழுது நான் சிந்தித்தேன், அதாவது வணங்க தகுதி வாய்ந்த then who will worship? Now நான் தகுதி வாய்ந்தவராக இருக்கும் பொழுது, இல்லாத இருக்கும் பொழுது யார் என்னை வணங்குவார்கள்? அப்படி எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது என்று. bhavana. எல்லோருக்கும் அந்த உணர்வு பாவனா இருக்கின்றது. She was bestower. So as Dadi Prakashmani and many தாதி பிரகாஷ்மணி மற்றும் people really have good bhavana for them. எல்லோரும் வேறு தாதிகள் மீதும் அந்த பாவனை எல்லோருக்கும் இருந்தது. அவர் ஒரு வணங்க தகுதி வாய்ந்த தேவதை தேவி அந்த மாதிரி. ஏனென்றால் அவருடைய தூய்மை, அதாவது பியூரிட்டி அதிகரிக்கின்றது. எங்களுடைய தொடர்புகளில் எங்களுடைய உறவு முறைகள் அனைத்தும் தெய்வீகமானது. நான் எப்பொழுதும் அதை உணர்கின்றேன், அனுபவம் செய்கின்றேன். நான் முன்னர் அவ்வாறு இருந்திருக்கின்றேன், இப்பொழுது மீண்டும் அவ்வாறு ஆகிக் கொண்டிருக்கின்றேன் என்ற உணர்வு எனக்கு இருக்கின்றது. அவர்களுடைய பாவனையும் அவ்வாறு இருக்கின்றது. தீதி எங்களுக்கு ஒரு முறை கற்பித்திருந்தார். நான் அதை பகிர்ந்திருக்கிறேன் முன்னரும் கூட. It's interesting what Didi is saying that தீதி கூறினது மிகச் சுவாரஸ்யமான ஒரு விடயம். remember we were deities before. ஷெரின்பின் கேட்டாங்க, நாங்க மனிதரிலிருந்து தேவர்கள் ஆகுகின்றோம் என்றது இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் அப்படின்ட்டு. ஆனா தீதி மிக இலகுவாக கூறிவிட்டார். எப்படின்னா, நாங்க அப்படி தேவர்கள் தேவிகள் டெய்டிஸா முன்னரே இருந்திருக்கின்றோம், இப்ப திரும்ப அவ்வாறு ஆக போகின்றோம், 2ஆம் முறை ஆகிற மாதிரி. அப்ப எங்களுக்குள்ள அதுக்குரிய தகமைகள், குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்கு. அதை நாங்கள் மீட்டு கொள்ள வேண்டும். அதனை நாங்கள் திரும்ப இன்கல்கேட் பண்ண வேண்டும். நாங்க பாபாவிடம் வந்தபோது எங்களுக்கு அந்த இலக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அல்லவா? நாங்கள் டெய்டியாக வேண்டும் என்று. So, but service also we're doing because many times Baba said to create subjects or
to create your பல own kingdom. சந்தர்ப்பங்களில் பாபா கூறியிருக்கின்றார், Saying subjects, I like to say, we create our own kingdom. நாங்கள் எங்களுடைய ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று. சில சமயங்களில் பாபா கூறியிருக்கின்றார், உங்களுடைய பிரஜைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று. நான் அதை இன்னும் மிக அழகாக கூற விரும்புகின்றேன், நாங்கள் எங்களுடைய ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்று. Didi, you were just talking about Dadi Kumarka. And for the past few Amrit Velas, I've been thinking about Dadi Kumarka a lot. I mean, of course, I'm remembering Baba too, but Dadi Kumarka. நான் தாதி குமார்காவை அதிக அளவில் நினைவு செய்வேன், பாபாவை நினைவு செய்வது உண்டு. அதே நேரம் Didi just said that இப்ப தீதி கூறின ஒரு விஷயம், about the kingdom as subjects, but it is our family, because in the golden age, really, கிங்டம் அதாவது ராஜ்யம் என்று நான் தனியே நினைக்கவில்லை, ராஜ்யம் என்பது எங்களுடைய குடும்பம் அங்க. and so that's அப்படி என்று தீதி சொன்னாங்க. அது மிக ஒரு அழகான gathering of family members. It's not we are creating பார்வை அல்லது எண்ணம். our family members for the golden எங்களை சூழ உள்ள அந்த கூட்டம் எங்களுடைய குடும்பத்தவர்கள், அதாவது என்னுடைய ராஜ்யம் என்று சொல்லலாம், அல்லாட்டி அவர்கள் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்றது மிக அழகான ஒரு விடயம். Didi just said. தீதி இப்ப கூறினாங்க, கூறின ஒரு விஷயம், It's about I and mine. அவ்வியத சிக்னலில் கூடப்பட்ட நான் எனது என்ற விடயம். All have to have these stages. You know, you go to Gurukula, you go do this, you do that. நாங்கள் அந்த குருகுலத்துக்கு போகும் பொழுது We don't have any I and mine. வெவ்வேறு பாகங்களாக வாழ்க்கை பிரிக்கப்பட்டது. ஒரு நிலையில எங்களிடம் எதுவுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை மிகவும் ஆழமான ஒரு Seems difficult, but பார்க்க அது கஷ்டமா தோன்றினாலும், ஆனா எங்களிடம் makes it easy to overcome this I and mine. நான் எனது என்பதை Such a it's so subtle. It just keeps coming and coming. முடித்து விடுவது மிக இலகுவான ஒரு விடயமாக காண்பித்திருக்கின்றார் பாபா. One more and one more. அதை சும்மா யோசிச்சு பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டமான விடயம் மாதிரி, ஆனா பாரு அவ்வளவு இலகுவாக பாபா கூறியிருக்கின்றார். So, I've been appreciating also Moini Didi's presence. மோகினி தீதி இந்த வருகையை நான் மிகவும் வரவேற்கின்றேன். experience and also, yes, But also one thing is that we are the masters. No? நாங்கள் தீதி சொல்லுகின்றார், நாங்கள் மாஸ்டர்ஸ், நாங்கள் எஜமானர்கள். I go to anywhere. நான் எங்கு போனாலும் Say, well, everything you feel like belongs to you. உங்களுக்கு நாங்க எங்க போனாலும் எங்களுக்கு எல்லாமே எனக்கு சொந்தமானது என்ற உணர்வு எங்களுக்கு வருது இல்லையா? If I go to home in Tampa, it's நான் my home. டெம்பாவில் என்னுடைய அந்த வீட்டுக்கு போனா எனக்கு இது எல்லாமே என்னுடையது என்ற அந்த உணர்வு வருகின்றது இல்லையா? மை ஹோம். Given us inheritance. பாபா எங்களுக்கு அவருடைய ஆஸ்தியை கொடுத்திருக்கின்றார். Being the master. நான் அதற்கு சொந்தம். இவை அனைத்தும் எனக்கு சொந்தமானது. ஏனெனில் எனது பாபா எனக்கு தந்த ஆஸ்தி அது. Dadi Kumarka. So தாதி Baba குமார்காவை பற்றி நாங்க பேசிக்கொண்டிருந்தோம். Dadi Kumarka keeps coming into my awareness. I feel என்னுடைய விழிப்புணர்வில் அவர் வந்து கொண்டிருக்கின்றார். and so- குமார்கா அதாவது தாதி பிரகாஷ்மணி. and I've been looking at Dadi, and one of the things that I remember from Dadi எனக்கு ஒரு is, விடயம் நினைவுக்கு வருகின்றது. her altruistic, generous, எவ்வளவு அவர் ஒரு for souls. தூய அன்பை கொண்டிருந்தார் ஆத்மாக்கள் மீது, Love for ஒரு souls. கலப்படமற்ற Always, like, she அன்பு. so much, like she really அனைத்து thought ஆத்மாக்கள் about மீதும் us. அவர் எப்படி கொண்டிருந்தார். And I've been thinking, if I want நான் to embody that, if I want அந்த to விடயத்தை நான் எனக்குள்ளே கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் No, it's நான் a என்ன vision, செய்ய வேண்டும்? no? தீதி சொல்றாங்க மிக இலகுவாக, அது ஒரு விழிப்புணர்வு. அந்த Really what I am, what நான் I am becoming, more we are ஒரிஜினலி நான் எப்படி இருந்தேன், abilities will நான் come யார், in. அந்த தகமைகளை எங்களுக்குள்ள கொண்டு வரும் பொழுது, உணரும் பொழுது, விழிப்புணர்வை கொண்டு வரும் பொழுது Because what do we need for anyone, anything, அது தானாக வரும். anyone anyway? எங்களுக்கு That's why whatever people give, they give to Baba. அதனாலதான் எங்களுக்கு யாரிடமிருந்தும் எதுவும் தேவையில்லை. அதனாலதான் யாரும் ஏதாவது கொடுக்கிறதா இருந்தால் பாபாவிடம் தான் கொடுப்பார்கள். Babaji. பாபாவினுடைய பண்டாரா அல்லது பாபாவினுடைய யக்யாவுக்கு தான் கொடுப்பார்கள். அனைத்துமே I think that these qualities, இந்த தகமைகள் நான் this நினைக்கின்றேன் awareness
அந்த தகமைகள், அதாவது அந்த விழிப்புணர்வு reminding yourself. உங்களுக்கு திரும்ப திரும்ப நீங்க நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கின்ற பொழுது, See what reminder really means. நீங்கள் தாதி குமார்கா மாதிரி கலப்படமற்ற அன்பை அனைவர் மீதும் கொண்டிருக்க முடியும். Knowing that. Very nice. Okay. Thank you, Super. Didi, so much for being Oh. you. தேங்க்யூ தீதி. Om Shanti. ஓம் சாந்தி. மீட்டல் 1969ஆம் ஆண்டில் இருந்தானது. பல மில்லியன் மடங்கு பாக்கியமும் ஆசீர்வாதங்களும். Om Shanti. ஓம் சாந்தி. Avyakt Murli, அவ்யக்த் முரளி 4th of May, 1973. முரளிக்கான திகதி 4/5/1973. Frequency, முரளிக்கான தலைப்பு அதிகாரி மற்றும் அடிமை. and constantly உங்களுக்கு practice எந்த அளவிற்கு sound சத்தத்தில் வரக்கூடிய பயிற்சி நிரந்தரமாகவும் இயற்கையாகவும் உள்ளதோ, அதே போன்று சத்தத்தை கடந்து உங்களுடைய ஆத்ம சுரூபத்தில், அமைதி சுரூபத்தில் நிலைத்திருக்கக்கூடிய பயிற்சியை in a state இயற்கையாக நிரந்தரமாக செய்கின்றீர்களா? do you experience the இரண்டு presence பயிற்சியையும் நீங்கள் சமநிலையில் அனுபவம் or செய்கின்றீர்களா? scars அல்லது of 84 பிறவிகளின் சரீரதாரி சமஸ்காரம் மிக கடுமையாக ஆகிவிட்டதா? for 84 84 பிறவிகளாக சத்தத்தில், அதாவது பேச்சில் வந்து கொண்டே இருந்திருக்கின்றீர்கள். ஆகவே 84 பிறவிகளின் சமஸ்காரத்தை ஒரு வினாடியில் உங்களால் மாற்ற முடிகின்றதா? அதாவது சத்தத்தை கடந்த நிலையை அனுபவம் செய்ய முடிகின்றதா? அல்லது அந்த சமஸ்காரம் அடிக்கடி உங்களை தன் பக்கம் கவர்ந்து இழுக்கின்றதா? என்ன நினைக்கின்றீர்கள்? 84 பிறவிகளின் சமஸ்காரம் பலமாக இருக்கின்றதா? அதாவது சக்திசாலியாக இருக்கின்றதா? அல்லது இந்த அழகான சங்கம யுகத்தின் ஒரு வினாடியில் அசரீரியாக கூடிய, அதாவது சத்தத்தை கடந்து செல்லக்கூடிய நிலை, அனாதி நிலை பலமாக, அதாவது சக்திசாலியாக உள்ளதா? ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த நிலை சக்திசாலியாக உள்ளதா? அல்லது அந்த சமஸ்காரங்கள் உங்களை தன் பக்கம் இழுக்கின்றதா? அல்லது அவை 84 பிறவிகளின் சமஸ்காரம் சக்திசாலியாக உள்ளதா? 84 பிறவிகள் உடையது. இது ஒரு வினாடியின் அனுபவம். ஆனாலும் இதன் அனுபவம் சக்திசாலியாக உள்ளது. எது உங்களை அதிகமாக தன் பக்கம் கவர்ந்திழுக்கின்றது? என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த சமஸ்காரமா அல்லது அந்த சமஸ்காரமா? சத்தத்தில் வரக்கூடிய சமஸ்காரமா அல்லது சத்தத்தை கடந்து செல்லும் சமஸ்காரமா? இந்த ஒரு வினாடியின் அனுபவம் தான் நீண்டகால அனுபவத்திற்கு ஆதாரமாகும். ஒரு வினாடியில் பல பிறவிகளின் வெகுமதியை அனுபவம் செய்ய வைக்கக்கூடியது. எனவே இந்த ஒரு வினாடி அநேக வருடங்களுக்கு சமமானது. அப்படி அனுபவம் செய்கின்றீர்களா? எப்பொழுது வேண்டுமோ, எப்படி வேண்டுமோ உங்களுடைய வாயை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நடத்த முடிகின்றதா? இதனைத்தான் ஒரு வினாடியின் கட்டுப்பாடு என்று கூறப்படுகின்றது. இந்த உடலை நடத்தக்கூடிய எஜமானன் நிலை. எஜமானன் ஆகிவிட்டீர்களா? இந்த உடலை நடத்தக்கூடிய எஜமானன் ஆகிவிட்டீர்களா? எஜமானன் யாராக முடியும் என்பது தெரியுமா? யார் முதலில் குழந்தையாகின்றார்களோ அவர்களே எஜமானன் ஆக முடியும். நீங்கள் குழந்தை ஆகவில்லை என்றால்
உங்களுடைய சரீரத்திற்கு உங்களால் எஜமானன் ஆக முடியாது. சர்வசக்திவானனுடைய குழந்தை தன்னுடைய உடலுக்கு எஜமானர் ஆக முடியாதா என்ன? நான் குழந்தை மேலும் அதிகாரி என்ற நினைவிருந்தால் இப்பொழுது இந்த உடலுக்கு எஜமானன், பிறகு உலகிற்கு எஜமானன் ஆகுகின்றார்கள். அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் குழந்தை என்ற நினைவு உங்களுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு எஜமானன் என்ற போதை, குஷி இருக்கும். இந்த போதையில் மூழ்கி இருப்பீர்கள். எப்பொழுதாவது இயற்கைக்கு, அதாவது உங்களுடைய உடலுக்கு அடிமையாகுகின்றீர்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? உங்களுடைய மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நிலையை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் சதா உங்கள் முன்னால் வைப்பதில்லை. யாரெல்லாம் அதிகாரி ஒருபோதும் எதற்கும் அடிமையாகுவதில்லை. ஓம் சாந்தி. இந்த முரளி நாளை தொடரும். Treasure of happiness. Have the fortune of happiness. மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். மகிழ்ச்சியின் பாக்கியத்தை கொண்டிருங்கள். மகிழ்ச்சியாகவும் புன்சிரிப்புடனும் இருங்கள். என்னுடையது என்ற நீண்ட பட்டியலை முடித்து விடுங்கள். மகிழ்ச்சியில் பாடவும் ஆடவும் தெரிந்த விட்டில் பூச்சிகளை ஆன்மீகச் சுடர் விரும்புகின்றது. இதற்காக என்னுடையது என்ற நீண்ட பட்டியலை முடித்து விடுங்கள். என் பேரன், என் வீடு, என் மருமகள் என பலரை மறந்து ஒரே ஒருவரை மட்டும் நினைவில் வையுங்கள். Forget all the many others and remember only the one. பலரை மறந்து ஒரே ஒருவரை மட்டும் And you will நினைவில் வையுங்கள். from within அப்பொழுது நீங்கள் continue to swim உழைப்பிலிருந்து in the விடுபட்டு sea of happiness. மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுவீர்கள். खुशी के खजाने से மகிழ்ச்சியின் பொக்கிஷத்தால் நிறைந்தவர்கள் ஆகுங்கள். மகிழ்ச்சியின் பாக்கியத்தை கொண்டிருங்கள். மகிழ்ச்சியாகவும் புன்சிரிப்புடனும் இருங்கள். समाप्त करो. என்னுடையது என்ற நீண்ட பட்டியலை முடித்து விடுங்கள். रूहानी மகிழ்ச்சியில் ஆடவும் परवाना बस ஆடவும் தெரிந்த விட்டில் பூச்சிகளை ஆன்மீகச் சுடர் விரும்புகின்றது. इसके लिए இதற்காக जो என்னுடையது என்ற நீண்ட பட்டியலை लंबी लिस्ट முடித்து விடுங்கள். मेरा पोत्रा என் பேரன், मेरा धोत्रा என் வீடு, मेरा घर என் மருமகள் मेरी बहू अब इसे என समाप्त பலரை மறந்து ஒரே ஒருவரை மட்டும் நினைவில் வையுங்கள். अनेकों को भुलाकर பலரை மறந்து ஒரே பாபாவை மட்டும் तो मेहनत से நினைவில் வையுங்கள். आराम से
அப்பொழுது के झूले நீங்கள் உழைப்பிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுவீர்கள்.